இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2வது கல்வெட்டாக இருக்கட்டும். இந்த கல்வெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதித்த கரிகாலரோட கல்வெட்டு. இங்கே என்ன சொல்லப்படுற விஷயமோ அதே தான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் சொல்கிறாங்க. எது வரைக்கும்னா இந்த இடம் வரைக்கும். சரி, எதுக்கும் சொல்கிறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு, அதேமாரி 3வது இதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து வடகரை பாம்பூர் நாட்டு தெரியும். அப்புறம் வாழ்த்தை அழிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் திருக்கீழ்கோட்டம் ஸ்ரீ குடந்தை மூலப்பரடை பெருமக்களும் சொல்லிட்டு அதே என்ன சொன்னாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்லிட்டு இங்க நாட்டு. இப்போ இதில் யார் இந்த தானம் கொடுத்தாரோ, இந்த பராந்தக மூவேந்த வேளாண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இங்கேயும் கொடுக்குறாரு. அவர் ஆனால் கொஞ்சம் இதில் உள்ளதே இன்னொரு தானமாக கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்க நாட்டு சிற்றிங்கனுடையான் கோயில். சிற்றிங்கனுடையான்கிறது வேற யாரும் இல்லை, என்கண் முருகன் கோயிலை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை நான் அந்த கல்வெட்டை போய் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு இந்த வார்த்தையை தேடுறது தான் இங்கே கஷ்டமாக இருக்கும். சிற்றிங்கனுடையான் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா மயிலையான், மாதிரி போடாமல் மைன்னு போட்டிருப்பாங்க. மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளான். இவன் இந்த மூவேந்த வெள்ளான்னு இந்த மாதிரிலாம் வரும்பொழுதே இந்த ஆள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பராந்தக மூவேந்த வெள்ளான். இது வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழர் காலத்துலேயே இது வந்துச்சு. ஆனால் மூவேந்தன்னு இந்த இடத்துல வரும்பொழுது ஆதித்த கரிகாலர் காலத்திலே ஒரு கட்ட